ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிகே ட்ராமா. இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸம் சிஇஓ அண்ட் புவர் அசிஸ்டண்ட்டோட லாஸ்ட் பார்ட் பார்த்தோம். அந்த பார்ட் யாரும் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் போகலாமா? வாங்க போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுக்கு குக் பண்ணுறதுக்காக போயிடுவாங்கல்ல. போயிட்டு ஹீரோவும் வெளியில் வந்துடும். வந்தோடனே ஹீரோயின் சொல்லுவா, சரி பார்த்துப்போங்க, ப்ளஸ் எதுவும் க்ரௌடுக்கெலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஃபார் யுவர் ஸ்மால் கிஃப்ட், இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பான். என்னது இது அப்படிங்களா, ஓப்பன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். சரி ஓகே, சரி வா வந்து ஹக் பண்ணு அப்படின்வா. என்னது அப்படிங்கிற மாதிரி போவா. ஆமாம், வந்து ஹக் பண்ணு, அப்போ தானே 4 பேர் முன்னாடி ஓகே நம்ம கப்பலாக இருக்குன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஓ அப்படியா, ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஹீரோயினியாக தயங்கிக்கிட்டே போய் தான் ஹக் பண்ணுவா. பண்ணனால ஹீரோவாக ஹாப்பியாக இருக்கும், ஹீரோயினிக்குமே ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்புறம் விலகினோடனே சரி ஓகே பார்த்துரு அப்படின்ட்டு ஹீரோமா கிளம்பிடுவான். ஹீரோ கிளம்புனோன்னா ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிடுவான். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சடனாக ஒருத்தன் வந்து கர்ச்சீஃபை வச்சு ஹீரோயினியை மயங்க வச்சு கூட்டிகிட்டு போயிடுவான். ஹீரோயினியா என்னை விட்டுறான்னு கற்றுவான். அவன் விடவே மாட்டான். கூட்டிகிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். அதில் ஹீரோயினியா ஸ்ட்ரக்சரில் வச்சு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. போனோன்னா ஹீரோயினியா சடனாக, ஐயோ என்னை விடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் மென்டல்லாம் கிடையாது, எதுக்கு பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க, விடுங்க விடுங்க சொல்லுவான். இங்கே வர பேஷண்ட் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்கட்டு ஹீரோனிக்கா ஏதோ ஒரு ஊசியை போட்டுருவாங்க. போட்டோன்னா ஹீரோயினியா ஐயோ விடுங்கடா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அங்கேருந்து எப்படிரா தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் அப்படிங்கிட்டு போவான். அங்கே அதுக்கு மேலே நிறைய மென்டல்ஸ்லாம் இருக்கும் போல், அதுக்கிட்டலாம் இருந்து தப்பிச்சு ஹீரோனியா ஒரு டாக்டர் கோட்டு இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கிட்டா அவள் பாட்டுக்கு வந்துடுவா. டாக்டர் ஒருத்தன் வந்துடுவான். டேய் அவளை பிடிங்கடா, அவள் தப்பிச்சு ஓடுறாடா அப்படின்றாங்க. இந்த வரேன்ட்டு நிறைய பேர் ஹீரோனியாவா துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனியும் ஓடுவா. ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக ஒரு டனல் மாதிரி இருக்கும், அங்கே போயிடுவா. பார்த்தா சடனாக விழுந்துருவா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ விழுந்தோன்னே நம்ம ஹீரோ வருவான். ஹீரோ பார்த்துட்டு ஹீரோனிக்கா சரியான சாக்கு, நீ இருமா அப்படின்ட்டு ஹீரோ போய் நடந்து வருவான். அதை பார்த்துட்டு ஹீரோனிக்கு செம்ம சாக்காயிரும். போய் அவங்கள எல்லாத்தையும் போய் நல்லா அடிச்சிருவான். அடித்தோன்னா ஹீரோனிக்கா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டாரு, இப்போ தான் நமக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஹீரோயினியா அவ்வளோ சந்தோஷப்படுவான். பார்த்தா ஹீரோ வருவான், எல்லாரையும் அடிச்சு போட்டோன்னே ஹீரோனிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஹீரோ நடந்ததெல்லாம் நினச்சி. ப்ளஸ் ஹீரோனிகிட்ட வந்து ஹீரோயினியை வந்து கிஸ் பண்ணிடுவான். கிஸ் பண்ணோன்னா இப்போ நெக்ஸ்ட் சீன் நம்ம காமிப்பாங்க. ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ வருவான். ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுற, இப்போ பரவாயில்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்பான். பரவாயில்ல, நீங்கள் நடந்ததே எனக்கு ஹாப்பி, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்ன சொல்கிற, சரி விடு, இங்கே பாரு உனக்கு இதில் காயம் போட இதை கொஞ்சம் ஓரளவு அரேஞ்ச் பண்ணிக்கோ, கொஞ்சம் வலிக்கும், ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ ஹீரோ கட் பண்ணிட்டு, சரி உங்களை நீங்கள் நடந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க, போடா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோவுக்கு அவனுக்கு சரியான சக்கு, எப்படி அண்ணா எந்திரிச்சிங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பான். டே எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஹீரோயினியவே மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எவ்வளோ தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஐயோ நான் எதுவுமே பண்ணல, என்னதுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறவன். நீ தான் எல்லாமே ப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த வீடியோவில் பாரு, மாஸ்க் போட்டிருக்கான், என்ன எப்படி சொல்கிற, மாஸ்க் போட்டிருந்தாலும் அங்கே இருந்தால் வண்டி நம்பர் 1 நம்பர் தான், ஓகேவா, இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்பான். போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவான். எவ்வளோ தைரியம், நான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், என்னையே எவ்வளோ தைரியமாக நீ பிடிச்சி கொடுக்கலாங்கிற அப்படிங்குவான். அதெல்லாம் தெரியாதுடா, நீ கிளம்பு, உன்னால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து இருக்கேன், நீ வந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ ஒன்னொன்று அவனா உங்களெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு வந்து நான் யாருங்கிற மாதிரி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ ஹீரோவா சரி ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ கட் பண்ணிட்டு, சரி உங்களை நீங்கள் நடந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி ஓகே வாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அங்கேயா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து பேசிகிட்டு இருக்கான். பாஸ் அவனை என்ன பாஸ் பண்ணுறது, அவனை மேலே போலீஸில் பிடிச்சி விட்றான், அவனால தான்டா ஹீரோயினிக்கு பயங்கரமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சரிங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். சரி ஓகே நீ இப்போ வந்து கிளம்பு, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் மீட்டிங்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோன்னே ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுவான். இப்போ நேரையா அங்கே ஹீரோயின்கிட்ட போகலான்னு எந்திரிச்சு கிளம்புவான். அங்கே பார்த்தா ஹீரோயினி ஃபைனலி நீ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டடி, குட் அப்படின்ட்டு ஹேர்லாம் அவுத்து இது பண்ணிக்கிடுவா. பார்த்தா ஹேர் வந்து அவள் ட்ரெஸ்ஸோட பட்டனில் சிக்கிடும். அந்த டைமுக்கு ஹீரோவா வருவான். என்னாச்சு, இல்லை பாஸ் இது மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி இங்கே வா நான் எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்புவான். பார்த்தா பட்டனில் மாட்டிடுவான். அப்போ 2 பேருக்கு இடையில ஒரு குட்டி ரொமான்ஸாக போயிட்டுருக்கும் ஐ கான்டாக்டில். அப்போ ஹீரோவா சரி நான் எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு ஹீரோவையும் எடுத்து விடுவான். எடுத்து விட்டோன்னா ஹீரோயினிக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஹீரோயினி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிடுவா. என்ன பண்ணுற அப்படின்னு. பாஸ் நீங்கள் எந்திரிச்சுன்றதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக கட்டிப்பிடிப்பா. பார்த்தா ஹீரோவங்க ஹக் பண்ணிக்குவான். பண்ணணுன்னா ஹீரோயினிக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் சடனாக அவளுக்கு அந்த ஒரு ட்ரீம் வரும்ல, அப்பப்போ அந்த மாதிரி வந்துடும். அவளை வந்து என்ன சொல்லணும்னா ஹீரோ வந்து இறந்துருவான், டெத் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன் டெத் ஆயிடுவானா, என்ன சொல்கிற அப்படின்ட்டு ஹீரோயினி அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக நினச்சிட்டு இருப்பா. பார்த்தா ஹீரோ விட்டு விலகிடுவா. ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்குவா. ஏன் என்னாச்சு அப்படிங்குவான். இல்லை பாஸ் ஓகே நான் போய் ஏதாவது குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்.
ஓகே அப்படின்ட்டு ஹீரோவும் விலகிடுவான் வீட்டில் இருந்து. அப்போ பார்த்தா குறுக்க சடனாக கை வச்சு மடிச்சுக்கிட்டு பாஸ் வேணாம் பாஸ் இருங்க பசங்க சுற்றி முற்றி போய் என்ன பண்ணுற அப்படிங்குவான். அங்கே ஒருத்தன் பைக்கில் வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு பேக்லேருந்து என்னமோ எடுக்க போவான். ஐயோ கண்ணை எடுத்து பாஸை சுட போகிறான் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஹீரோவை ஹக் பண்ணிக்குவா. பண்ணோன்னே என்ன பண்ணுற சார் இந்த இது எங்கே சார் இருக்குது இந்த அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் கேட்பான். ஓ அட்ரஸ் தான் கேட்டியா அப்படின்ட்டு இந்த அங்கே தான் இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக ஆஃபீஸ் போவாங்க. ஆஃபீஸில் லிஃப்ட்டில் போகும்போது சடனாக ஒருத்தன் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுவான். வந்தோன்னே ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ட்டு அவன் பேக்லேருந்து எடுத்து எடுக்க போவான். எடுத்து ஐயோ கத்தி எடுத்து குத்த போகிறான் நம்ம ஹீரோ அப்படின்ட்டு அவனை பிடிச்சி நல்லா செவரில் இருந்து அங்கே பிடிச்சி அட்டி போட்டு தள்ளிடுவா. தள்ளுனோன்னே எதுக்கு என்ன போட்டு இவ்வளோ அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அதுக்கு மேலே இது பண்ணுவான். ஐயோ சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவனை பிடிச்சா சரி பண்ணி விடுவா. ஹீரோ என்ன தான் ஆச்சு அவளுக்கு மென்டல் எதுவும் உனக்கு பிடிச்சிருச்சோ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பான். அவன் நின்று ஹீரோ நின்று ஃபோன் பேசிடுவான். அப்போ ஹீரோனியா அவனுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க வந்து ஏய் பாஸ் இப்போ தான் என்ன ஹீரோயினி நல்லா இருக்காங்கல்ல அழகாக இருக்காங்க பாஸ் நின்றோன்னு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 அடி இருக்கார் பாஸ் கரெக்டாக ஒரு ஷார்ட்டான கேர்ள்னா பாஸ்க்கு கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கார் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயினிக்கு வந்து இதாக இருக்கும். அப்படியே ஹீரோயினியும் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் சீனாக வீட்டில் காமிப்பாங்க. ஹீரோ வந்து உட்காருவான். என்ன ஆச்சு ஏன் சோகமாக இருக்க ஏன் என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவர்கிட்ட சொல்லுவான்ட்டு இல்லை பாஸ் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு உங்களை வந்து யாரோ கொல்ற மாதிரி அப்படிக்குவா. ஏய் அதெல்லாம் நம்பிட்டுருக்கியா ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் ஏன் அதெல்லாம் போய் நம்பிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஃபீல் பண்ணியா நீ வா அப்படின்ட்டு ஹீரோ போய் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் காமிப்பாங்க பாரு. கிட்டத்தட்ட 99% யாரும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. யாராவது வேற ஆள் வந்தாலும் அலாரம் வந்து அடிச்சிடும். ஸோ காட்டி கொடுத்துரும் வேறு யாரும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லுவான். நல்ல செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது அப்படின்றான். ஓகே பாஸ் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட பேர் 2 பேரும் ரொமான்டிக்காக கிஸ் பண்ண போவாங்க. சடனாக காலிங் பெல் அடிக்கும். என்னடா அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிடுவா ஹீரோயினியா. போயிட்டு அங்கே வந்து ஒரு பாக்ஸில் கேக் மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து ஹீரோ முன்னாடி நிற்பான். பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். தம்பியை தான் நான் வந்து முன்னாடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவன் வந்து எனக்கு பட் நான் இப்போ வந்து அவனை வந்து எந்த இதுவும் நான் நினைக்கல. பட் உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஒரு க்ளோஸாக இருக்கணும் தான் நினச்சேன். ஆனால் அதையும் மீறி உங்களை வந்து நான் லவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுவா ஹீரோக்கிட்ட. ஹீரோவே என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆமாம் பாஸ் உங்களை வந்து நான் லவ் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இங்கே வான்ட்டு உடனே ஹீரோவா காயப்பிடிச்சி இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு போய் வெளியே ஃபயர் ஹவுஸ்லாம் வெடிக்கும். வெடிச்சோன்னே வா சூப்பராக இருக்குது செம்ம பிளேஸ் பாஸ் அப்படின்ட்டுவா. பாஸ்ன்னு சொல்கிறத நிப்பாட்டு நீ வந்து கன்ஃபஸ் பண்ணது இந்த இடத்துல வச்சு நான் உனக்கு கன்ஃபஸ் பண்ணணும்னு நினச்சேன். பாஸ் அவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவளும் ஓகே சொல்லிடுவான். அப்புறம் என்ன 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணி ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்க யாரோ வந்திருக்க மாதிரி என்ன யாரோ வந்திருக்க மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு ஹீரோயினி சொல்லுவான். போய் பார்த்தா ஹீரோட அப்பா அம்மா எல்லோரும் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஏய் என்ன எந்திரிச்சிட்டா இதெல்லாம் சொல்லவே இல்லை கால் சரியானதெல்லாம் அப்படிங்குவான். ஏன் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளெல்லாம் நீ மருமகளை ஆக்கவே கூடாது அப்படிங்குவான். அதெல்லாம் முடியாது எனக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஹீரோவோட ஸ்டெப் மாமா வந்துட்டு உன் தம்பியை ஏன்டா ஜெயிலில் அடைச்சேன் அவனை முதல்ல ரிலீஸ் பண்ணடா அவனை எதுக்குடா ஜெயிலில் அடைச்சிங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிப்பா ஹீரோயினி அடிக்கவே போவான். அங்கே பிடிச்சிட்டு சொல்லிவாங்க ஏய் நீ அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அவன் வந்து தப்பு பண்ணால் ஸோ அதுக்கான தண்டனையை வந்து அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் எதுக்கு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோன்னு நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பேச முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. போனோன்னா ஹீரோயினியா ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருப்பாள். அப்போ அவங்க போயிடுவாங்க. போனோன்னே ஹீரோயினியா என்னப்பா சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏய் என்ன கண்டினியூ பண்ணுறது இல்லையா பேலன்ஸ் விட்டதை அப்படிங்குவான். என்ன பாஸ் கண்டினியூ பண்ணணும் என்ன தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்ட்டு ஹீரோவா போய் கிஸ் பண்ணிடுவான்.